தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Fleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கருப்புல இருந்து நமக்கு ஒரு third single ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yes, and அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரியாக்ட் பண்ண எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. And okay, yeah, let's get into the video. அடேங்கப்பா செமையா இருக்கு கேக்குறதுக்கு. வாவ் நம்மளே சாமியாரலாம். அந்த சவுண்டு ஓ ஏய் வாவ் ஏ நல்லா இருக்கியா? ஓ காட் ஸ்வாக். விவேக் லிரிக்ஸ் செமையா இருக்கு. சாண்டி மாஸ்டர். வாவ் Wow. வாவ் போடு. ஓ காட் இந்த ஸ்லோமோ பயங்கரமா இருக்குல்ல. போடு. முடிஞ்சா? எஸ். ஓ காட் 3 minutes முடிஞ்சிருச்சா? எப்படி போனதே தெரியல. ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு. ஐயோ சீரியஸா வேற லெவலுங்க. உண்மையிலேயே வந்து கூஸ் பம்ப்ஸா தான் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஆக்ரோஷம் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த டிஃபரன்சியேஷன் காமிச்சாரு. சிரிச்ச மாதிரி இருந்தாரு, அந்த கோவம் வெளிப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் காமிச்சிருந்தாங்க. சீரியஸா சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமே அப்படியே ரெட்டிஷா. எனக்கு என்னன்னா கொஞ்சம் கங்குவா கல்வி வந்துட்டு போச்சு. ஏன்னு தெரியல. கங்குவால எனக்கு வரல. எனக்கு ஆக்சுவலி சூப்பரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த சாமி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கோவத்தோட உச்சத்துல இருக்கிறப்போ அந்த கோவம் வெளிப்படும். அந்த கோவத்தை வந்து ஒரு மாதிரி ஸ்மைலா அப்படியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இதுல வந்து டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் அப்படியே காட்ட ஒரு இடத்துல அந்த ஸ்லோ மோஷன் காட்டினாங்க. ஐயோ அந்த இடத்துல பயங்கரமா இருந்துச்சு இல்ல, சூப்பரா இருந்துச்சு. இந்த கோவத்தோட உச்சின்னு சொல்றப்ப நீ கோவத்துல உச்சியில போவோம். ரொம்ப கோவப்படுறப்ப அந்த சாமி ஆடுறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நீ நல்லாவே ஆடுவ தெரியும். ஜோக்ஸ் அபார்ட் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. இந்த 3 minute சாங் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு வந்த சாங்ல எல்லாம் சூர்யா வந்து ஒரு எண்ட்லயோ
இல்லை இன் பிட்வீன்ல ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ்லயோ தான் காட்டுவாங்க. இதுல ஸ்டார்டிங்ல எதிர்பார்க்கவே இல்லை, டான்ஸ் மூவோட ஸ்டார்ட் ஆச்சு. அது நல்லா இருந்தது. அதுவும் டான்ஸ் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பட் இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு ஸ்வாக் இருக்கும்ல, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த சாங்கோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. ஏன்னா சாண்டி வேற அவர் கொரியோகிராஃபில இருக்கு, ஃபுல்லா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட், அந்த ஸ்லோ மோஷனு, டான்ஸ் மூவ்ஸ், அது சூர்யா அவர் வந்து பயங்கரமாவே பண்ணுவாரு. ஸோ நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். இது வந்து மேபி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சீரியஸான ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு முக்கியமான ஒரு ஃபைட், முக்கியமான ஒரு சீன்ல இருந்து இதாகும் தான் எனக்கு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு, ஆனா சமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபம், அந்த ஒரு வெறியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல காமிச்சிருந்தாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாறுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ குட் சென்ஸ். ஆனா எனக்கு இதுல என்னன்னா வந்த பாட்டு எல்லாமே ரிலேட்டட் ஒரு கடவுளை இது பண்ணி அந்த மாதிரியே எல்லாமே சீக்வென்ஸ்ல காட்டுறாங்க. சோ இது எப்படின்னு தெரியல. இப்ப வரைக்கும் அப்படி காமிச்சீங்க. இப்ப ப்ரீவியஸ் ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங்ல எங்க சாங் இருந்துச்சு? சூர்யா இல்லல்ல, அது இல்ல. பட் இருந்தாலும் அந்த சாங் கருப்புல தானே இருக்கு. அது பயங்கர, அது வேற ஸ்டாக்கா இருந்துச்சுல. நம்ம எஸ்டிஆர் வேற லெவல் பாடி இருப்பாரு. அதான் நம்ம நீ சொல்லிட்டு இருந்தல டபுள் ஆக்டர் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா கேரக்டரா இருக்கும், மேபி அப்படி ஒரு அப்பா கேரக்டரா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா டபுள் ஆக்டர்ன்ற மாதிரி தெரியுது. சூர்யாவே டபுள் ஆக்ட், பட் எனக்கு அப்பா அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம பார்க்கலாம். இன்னியும் 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். May 14th கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. May 14th வந்துரும். சோ அப்படி சொன்னாரு ஆர்ஜே பாலாஜி. வந்துரும் அவ்வளவு இத்தனை இது பண்ணதுக்கு அப்புறமும் டிலே ஆகுமா? இதுக்கு முன்னாடி ஒரு டேட் சொன்னாங்க, அப்போ நம்ம வந்துரும் தான் சொன்னோம். ஆனா சரி, ஓகே, இந்த டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி பிரேயர்ஸ் டு கருப்பு டீம். கண்டிப்பா இந்த டைம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணிருங்க. ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இந்த கருப்பு மூவி மேல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மூவிகள் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாக்கு பெருசா போகல. பட் இருந்தாலுமே அவர் ஆக்டிங் பத்தி நம்ம பேசலாம்னா, அவர் எப்பவுமே ஒன் மேன் ஷோ. அந்த ஒரு மூவியை வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே தாங்கி பிடிச்சி கொண்டு போற மாதிரி தான் எப்பவுமே இருப்பாரு. பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சூர்யா அண்ட் ஆல்சோ ஃபார் சூர்யா ஃபேன்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த சாங்ல அவர் ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் செம கியூட்டா இருந்துச்சு. எஸ். அண்ட் அந்த கோவம், அந்த அருவா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு, அந்த பாட்டுக்கு சீரியஸா சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரெட் கலர், அந்த பேக்ரவுண்ட், அந்த ஃப்ரேம், ரெட் அண்ட் பிளாக், அந்த கலர் சூப்பரா இருந்தது. அந்த சில்லிஸ் எல்லாம் மேல வந்துச்சுல, ஓ அத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே மேல வந்தது. அவர் ஒண்ணு மட்டும் அப்படியே ஃபிளிப் பண்ணி விடுவாரு. அதெல்லாம் அந்த ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா. அந்த மியூசிக் வந்து ஸ்டார்டிங்லயே அந்த பீட்டோட ஆரம்பிச்சது. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி ஆடலாமா நான் கூட சந்தியா கிட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஃபீல் வரும். இது நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து அந்த ஒரு மியூசிக், அந்த தாரத்தப்பட்ட அந்த மாதிரி மியூசிக்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே அறிய, நீங்க பெரிய டான்ஸர்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனா அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து வேற எங்கேயோ கொண்டு போகும். ஸோ அது வந்து நாங்க இந்த சாங்கோட ஸ்டார்டிங்ல எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய பேருக்கு அதை ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறோம். மறக்காம நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சாங் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா. அண்ட் சாய் அபியங்கர் இந்த மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த நாங்க 4 பேர் தான் சாங் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் பிடிக்கல, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப கூட நாங்க 4 பேர், அது ஒரு வேற வைபுங்க. அது வைபுங்க. அது மேபி ஸ்டார்டிங் கேட்டணும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்போ அந்த பாட்டு கேட்காதவங்க எனக்கு தெரிஞ்சு எவனுமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது எஸ்டிஆர்ங்கறப்போ டபுள் மடங்கா ஆயிடுச்சு. செமையா பண்ணிருப்பாரு. மறக்காம அந்த பாட்டோட ரியாக்ஷன் நான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம். அதையும் நாங்க ரியாக்ட் பண்ணிருக்கோம். சோ அதையும் நீங்க பார்த்து உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இந்த பாட்டு, அதாவது இந்த படத்துல வந்து 3 பாட்டுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் May 14க்கு எவ்வளவு பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லிருங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம போகாம இருப்போமா? சோ எங்க சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க சேனலுக்கு சொல்றத விட நம்ம சேனல் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கரண்ட் போயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெளிச்சமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். பாய்.